வணக்கம் தோழர். வணக்கம். ஒரு வழியாக சட்டமன்றத்தில் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி ஆட்சியை பிடிச்சது தமிழக வெற்றி கழகம். நம்ம அதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம், தேர்தல் பிரச்சாரத்தினப்போ பேசியிருக்கோம். வெற்றி பெற்ற பிறகு இதுதான் முதல் முறை. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எதிர்பார்த்தது தானே. மக்கள் நமக்கு வாக்குப்பதிவுக்கு முன்னாலேயே தெரியும் மக்களுடைய ஆர்வம், இளைய தலைமுறையினுடைய ஆர்வம், அவங்க எப்படி வாக்களிக்க போறாங்கன்னு நமக்கு 23ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு முன்னாலேயே தெரியும். அப்புறம் அதே போல வாக்களித்தார்கள். அதுக்கப்புறம் அதுவும் நாம் சொன்னோம். நாம் சொன்னதுல என்ன மாற்றம்னா, பெரும்பான்மை பிடிப்பு, அறுதி பெரும்பான்மை, சிம்பிள் மெஜாரிட்டி 118 117க்கு மேலே. அது கொஞ்சம் மாறி இருக்குது. 108 இடங்கள், 107 பேர் 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ மற்றவங்க ஆதரிப்பாங்க. இது ஆதரவுன்னு கூட சொல்ல முடியாது, எதிர்க்க மாட்டார்கள். ஏன்னா 108 பேர், இவ்வளவு பேர் எதிர்த்தும் 108 பேர் 108 இடங்கள் வெற்றி பெறும் அளவுக்கு ஆதரவு இருக்கு. 35% மேல பெர்சன்டேஜ் ஆதரவு இருக்குங்கும் பொழுது இவங்க இடையில் கவிழ்த்தார்கள் என்றால், ஆட்சி அமைக்க விடாமல் தடுத்தார்கள் என்றால், மீண்டும் ஒரு தேர்தல் வரும் என்றால் 108க்கு பதிலாக 188 ஜெயிப்பார்கள். தவேகா விஜய் தலைமையிலான கட்சி 108ஐ விட அதிகமாக 188 ஜெயிப்பார்கள்னு எல்லா கட்சிக்காரங்களுக்கும் தெரியும், அரசியல்வாதிகளுக்கு. அதனால இப்போ ரொம்ப அமைதியா, ரொம்ப யோக்கியவான்கள் போல, ரொம்ப ஜனநாயகவாதிகள் போல அப்படியே ஒரு நடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. அதனால இவர் ஆட்சி அமைப்பார் நம்ம எதிர்பார்த்தோம். அதே போல ஆட்சி அமைச்சிருக்கிறார்கள். ஆனா அதுல விசித்திரங்கள்லாம் இருக்குது. எதிர்த்தரப்புல யாரு இருக்கிறாங்க? திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம்னு சொல்றாங்க. யாரு? சிபிஐயும் சிபிஎம்மும். அவங்கள கம்யூனிஸ்ட்னு சொல்லக்கூடாது, அவங்க பேர் கம்யூனிஸ்ட் கட்சின்னு வச்சிருக்காங்க. அது முந்தி வச்சது, அது ஏதோ காரணத்துக்காக இன்னும் மாத்தல, அது மாத்தணும் அவங்க. அப்புறம் விசிகா, இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? திமுக கூட்டணியில் இருக்கிறோங்கிறாங்க, உறவு தொடரும்ங்கிறாங்க. ஆளும் தரப்புலையும் இருக்காங்க, ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், இன்னும் ஆளும் தரப்பு தானே, அப்புறம் எதிராகவும் இருக்கிறார்கள். எப்படி ஒரு பயங்கரமான இரட்டை நிலை! தமிழ்நாடு அரசியல் இதுவரைக்கும் ஒரு பார்க்காத விசித்திரமான நிலை. இந்த கட்சிகள் ஒரு பச்சோந்தித்தனம்னு சொல்லுவாங்க, ரெண்டு விதமா கலரை மாற்றிக்கொள்வதுன்னு. நீங்க ஆளும் தரப்பா எதிர்த்தரப்பா, ரெண்டும் தான் ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க. அது எவ்வளவு அசிங்கமான பதில்னா அவங்களுக்கு புரியல, அல்லது ஏதோ கணக்கு போடுறாங்க. அதாவது கூட்டல் கழித்தல், வரவு செலவு கணக்கு போட்டு ரெண்டு தரப்புலையும் இருப்போம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ எதிர்த்து இந்த தேர்தல் வந்தால் இவர்கள் யாரும் மீண்டும் வெற்றி பெற முடியாது. அதனால இது ஆட்சி அமைப்பார்கள்னு தெரியும், இடையிலையும் கவிழ்க்க மாட்டார்கள். 5 ஆண்டு காலம் ஓடும். அதற்கு முன்னால் நாம் சொல்ல வேண்டியது என்ன? எல்லாரும் ரொம்ப சொன்னது என்ன? திமுக பணம் கொடுத்தாங்க, 1000 ரூபாய். சில தொகுதிகளில் 1,70,000 பேருக்கு கொடுத்தாங்க. 1000 ரூபான்னா 17 கோடி. சில தொகுதிகளில் 2 லட்சம் பேருக்கு கொடுத்தாங்க, 20 கோடி. எதிர்த்தரப்பும் கொடுத்தாங்க, பெரிய எதிர்த்தரப்பு இன்னைக்கு 3வது இடத்துக்கு போயிருக்கிறாங்க, அவங்களும் கொடுத்தாங்க. தாவேகாவை பத்தி கேள்விப்பட்டது, பணம் கொடுத்தார்கள் என்று எனக்கு உறுதியா தெரியும். ஒரு தொகுதியை பற்றி மட்டும். அங்க ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க, ஒரு இளைஞர், 5 கோடி ரூபா கொடுங்க, உங்களை வேட்பாளர் ஆக்கிறோம். அவர் வெற்றியில சந்தேகப்பட்டாரோ என்னவோ, 5 கோடி கொடுத்தெல்லாம் நான் வேட்பாளர் ஆக வேணான்னு விட்டுட்டாரு. 4 கோடி கொடுங்க, அதுக்கும் அவர் சம்மதிக்கல. 3 கோடி கொடுங்க கேட்டாங்க. பல வேட்பாளர்களிடம் சில பல கோடிகள் வாங்கி கொண்டுதான் தவேகா விஜய் வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார். இப்போது முதல்வர் ஆகிவிட்டார். முதல்வராகி 10ஆம் தேதி 10:45 மணிக்கு முதல்வர் ஆகிறார். ஆன உடனே பயங்கர சவடாலா பேசுறார். அதாவது சம்பாதிச்சலான்னு நினைச்சவங்களாம் அந்த எண்ணத்தை டெலிட் பண்ணிருங்க. பண்ணுவாங்க, நீங்க சொன்ன பண்ணிடுவாங்களா? உங்களுக்கு 4 கோடி கொடுத்து வேட்பாளர் ஆனவங்க மனசுக்குள்ள சிரிப்பாங்கல்ல. அதாவது எம்ஜிஆர் படத்துல ஒரு பாட்டுல வருமா, கைகொட்டி சிரிப்பார்கள் ஊரார் கைகொட்டி சிரிப்பார்கள், அந்த மாதிரி தானே சிரிச்சிருப்பாங்க. நம்மகிட்ட சிரிச்சிருப்பாங்க. நீ அப்படித்தான் பேசணும். இதுக்கு முன்னாடியே சினிமாவில் கேமராவை பார்த்து பேசுனீங்க, இப்பவும் கேமரா நிறைய முன்ன இருக்குது, அதை பார்த்து பேசுனீங்க. நாங்க 4 கோடி கொடுத்தவங்க அப்படிலாம் டெலிட் பண்ண மாட்டோம் அப்படித்தானே அவங்க சொல்லுவாங்க. அப்ப ஆட்சியின் தொடக்கமே ஒன்றும் நம்பிக்கை தரும்படியாக இல்லை. அவருக்கு வாக்களித்த எல்லா தரப்பு மக்களும், இளைய தலைமுறை மட்டுமல்ல, அது முதல்ல நம்ம எதிர்பார்த்து இளைய தலைமுறை மட்டும்தான் ஆதரிக்கிறார்கள்னு எல்லா தரப்பு மக்களும் ஆதரித்தார்கள். அவர்கள் எல்லோரும் மீண்டும்
எவ்வளவு காலத்தில் இவர் ஏமாத்துவாருன்னு தெரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா 6 மாதத்திலே இவர் வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். 6 மாதத்திலே ஆன மக்கள் புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு நாள் ஆகும்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அதனால அது மெதுவாக பார்ப்போம். ஆட்சி அமைத்திருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் இது ஒன்றும் புதிய ஆட்சி மாதிரியோ எதுவுமே தெரியல. அது வந்து எல்லாமே அதாவது வந்து பழைய மொந்தையில் புதிய கல், அவ்வளோதான் சொல்லணும். மொந்தை பழைய மொந்தை தான், புதிய கல். வாக்களித்தவர்கள் நம்பி வாக்களித்தவர்கள் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி எதுவும் நடக்க போறதில்லை. நிச்சயம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலகட்டத்தில இருந்து அரசியலை களமாடி கொண்டிருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் ஐயாவை அவைத்தலைவராக நேற்று தேர்வு செய்திருக்கிறார்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவைத்தலைவராக யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். அது வந்து மெஜாரிட்டி இருந்ததுன்னா போதும், அதாவது பெரும்பான்மை இருந்ததுன்னா போதும். ஆனால் அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த ஜபக்கூட்டம் நடத்துவாங்க, மதம் மாற்றும் ஒரு இது இருக்குது தமிழ்நாட்டில். 10-15 பிரிவாக இருந்து மதம் மாற்றுவாங்க. பெரிய கிறிஸ்தவ மத பிரிவுகள்னா சிஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, ஆர்சின்னு சொல்லுவாங்க, ரோமன் கேத்தலிக். இவங்க போய் வந்து தெரு தெருவாக வீதி வீதியாக நின்று மதம் மாற்றுறதை செய்கிறதில்லை. பெந்தைகோஸ்தே பிரிவுகள்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 60 ஆண்டுகளுக்கு முன்னால், 70 ஆண்டுகளுக்கு முன்னால் சிபிஎம்னு சொல்லுவாங்க, சிலோர் பெந்தைகோஸ்தே மிஷன் பாங்க, அப்படி ஒரு பிரிவு. இப்போ வந்து பெந்தைகோஸ்தே மிஷனே வந்து 10-17 இருக்குது தமிழ்நாட்டில். அவங்க வந்து ஜபக்கூட்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சட்டப்பேரவையே ஜபக்கூட்ட அரங்கமா மாத்திட்டார். அங்க உட்கார்ந்து பைபிள் வசனத்தை வாசிக்கிறார். இது மிக மிக மோசமான செயல். அவர் என்ன மதத்தை சேர்ந்தவராகவும் இருக்கலாம், அவர் அடிப்படையிலே மலையாளி. நாம் வந்து இந்தியாவே இந்தியா என்று பார்க்கிறோம், எல்லா மாநிலங்களையும் ஒன்றா தான் பார்க்கிறோம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் இங்க வந்து ஒரு மோசமான செயலை செய்யும் பொழுது அவருடைய பிறப்பின் பின்னணி அதை பார்க்க வேண்டியிருக்கு. அது அவங்க தான் பார்க்க வைக்கிறாங்க. இது நாம செய்வதில்லை. அவர்கள் வந்து பாரு, என்னைய முழுக்க பாரு, அப்பதான் புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஜபக்கூட்டம் நடத்தக்கூடாது. தமிழ்நாடு சட்டப்பேரவை இந்தியாங்கிற நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடுன்னு நம்ம அரசியல் சட்டத்தில் எழுதி இருக்கிறோம். அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். அங்க வந்துட்டு இவர் சொல்றாரு. இதுல என்ன ஆபத்துன்னா, சும்மாவே பிஜேபி அவங்க வந்து இந்து மதவெறியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம பார்க்கிறோம். அதனால பிஜேபி மதவெறியர்கள் இதை இந்திய மக்கள்கிட்ட எப்படி சொல்லுவாங்க? தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையில் ஒரு கிறிஸ்தவர் சட்டப்பேரவையை ஜபக்கூட்ட அரங்கமாக மாத்துகிறார் அப்படின்னு அவங்களுக்கு பாயிண்ட் கொடுக்கிறாருங்கிறான். கிறிஸ்தவ மதம்ல எந்த மதத்தை பற்றி பேசினாலும் நம்ம அவரை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பிஜேபி இந்துக்கள் தான் பிஜேபி அதிகமாக குறை சொல்லுகிறார்கள். இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் சொல்வது இயல்பு. ஆனா அதற்கு மாறாக, அதற்கு மேலாக இந்துக்கள்னு சொல்ற ரொம்ப பேர் பிஜேபியை குறை சொல்றாங்க. பிஜேபி மதவெறி, மதவாத கட்சி அப்படின்னு சொல்றாங்க. அதை நியாயப்படுத்துவதாக இருக்கிறது இந்த பிரபாகரனா ஜேசிடி. அவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கலாம், அதுக்கு முன்னாடி இருந்து இருக்கலாம். ஆனா அவருடைய அறிவு வளர்ச்சி அப்படித்தான் இருக்கு. முதல்வர் கண்டிச்சிருக்கணும், அவர் அதை ரசிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்த மாதிரி தெரியுது. அப்ப இது எப்படி வந்து ஒரு மதச்சார்பற்ற நாட்டிற்கு பொருத்தமான செயல்பாடா? எப்படி பொருத்தமான செயல்பாடாக இருக்க முடியும்? அப்ப இது வந்து ரொம்ப மோசமான விஷயம். இதை வந்து எல்லோரும் கண்டிக்க வேண்டும். நான் வந்து எந்த கடுமையான வார்த்தையுமே பயன்படுத்த விரும்பல, அதனால சொல்றேன். அயோக்கியத்தனத்தின் உச்சம் இது அப்படியே பிஜேபிக்கு சாதகமாக போகும். பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்றதுக்கு தலைகீழ நின்று தண்ணி குடிக்கலாம், ஆனாலும் வளர முடியவில்லை. அப்ப எப்படியாவது பிஜேபி வளர்த்துறோம்னு இவங்கெல்லாம் அலையிறாங்க. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ்நாடு ஒரு மதச்சார்பற்ற மக்களை கொண்ட மாநிலம். இதையும் பிஜேபி மதவெறி மாநிலமாக மாற்றி பிஜேபி கையில கொடுக்குறேன்னு இப்படி அலைவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனா இந்த செயல்களுக்கு அர்த்தம் அதுதான். அதாவது என்ன சொல்றோம் நாம, உலகம் முழுக்க லெனின் தலைமையிலான சோவியத் ருஷ்யா அப்ப இருந்து என்ன சொல்றோம், மதம் என்பதை தனிநபர் விவகாரமாக வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். அது நாகரிகமா இருக்கும். வெளியே வந்து விழா நடத்துறது வேறு, அதெல்லாம் வேற. அரசியலுக்கு கொண்டு வராதீர்கள், சமூக பொதுவெளிக்கு மதத்தை கொண்டு வராதீர்கள். நீ என்ன மதத்தை வேணாலும் நீ நம்பு, அது உன்னுடைய அறிவு குறைவை பொறுத்தது. எந்த மதத்தை நம்பினாலும் அதை அறிவென்று சொல்ல முடியாது. திருமூலர்ல இருந்து நான் உதாரணம் சொல்ல முடியும். சித்தர்கள்னு சொல்ற சிவவாக்கியர் சொல்லி இருக்கிறார், அதுல இருந்து நான் உதாரணம் சொல்ல முடியும். நான் தமிழன், நம்முடைய பெரிய பாரம்பரியம் அங்கிருந்து வருகிறது, நக்கீரன்ல இருந்து வருகிறது பாரம்பரியம்.
வள்ளலார் அவர்களிலிருந்து நம்மளுடைய பாரம்பரியம் வருகிறது. அப்ப அதிலிருந்து நாம் எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டு மக்களுடைய பாரம்பரியம் ரொம்ப தெளிவாக செக்யூலர், மதச்சார்பற்ற தன்மை அடிப்படையிலேயே. மற்றவங்களுக்கெல்லாம் யாரோ சொல்லி கொடுத்து மதச்சார்பற்ற தன்மை வந்தது. தமிழ் சமூகத்திற்கு நான் சொல்றது 3000 ஆண்டு காலமாக. பொதுக்கூட்டத்தில் வந்துட்டு அவங்க மதத்தை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் பொதுக்கூட்டத்தில் தொடங்குறாங்க. அப்ப இது என்ன இது? அப்புறம் அவன் வந்து ஜெய் காளி மா காளின்னு சொல்றதை நியாயப்படுத்துவதாகி விடுகிறது. அப்படி நியாயப்படுத்தினால் அவனுக்கு தான் அதிக கூட்டம் போகும். பிஜேபிக்கு இங்கே வளர முடியாம தத்தளித்து கொண்டிருக்கின்ற அந்த பிஜேபியை வளர்த்து விடுற வேலை இது. அதனால்தான் நாம இதை வந்து கண்டிக்கிறோம். அப்ப இது வந்து முட்டாள்தனமாக இவர்கள் செய்கிறார்களா, இல்லை இந்தியா முழுக்க தமிழகத்தையும் சேர்த்து அப்படியே மதவெறி எல்லா மதத்தை சேர்ந்த மக்களையும் அந்தந்த மதத்துக்குள்ள தள்ளி மதவெறி சண்டைகளை உண்டாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செய்கிறார்களா? அதுதான் எனக்கு ஒரே ஐயம். இவர்கள் முட்டாள்தனத்தினால் செய்கிறார்களா, நாடு முழுக்க மதவெறியை அந்தந்த ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களோடு அந்தந்த மதவெறியை தூண்டி நாட்டை சீர்குலைத்து விடுவது? அப்படி வந்து சில வெளிநாட்டு சக்திகளுக்கு அந்த எண்ணம் இருக்குது. அப்ப இவர்கள் வெளிநாட்டு சக்திகளுக்காக செயல்படும் தேச துரோகிகளா? பிஜேபி உட்பட சொல்றேன். இது எல்லாமே பிஜேபி வளர்ப்பும் செயல். அப்ப இவர்கள் முட்டாள்தனத்தினால அறியாத்தனத்தினால செஞ்சிட்டாங்களா, இல்லை வேண்டும் என்றே திட்டமிட்டு அந்நிய சதிக்கு உட்பட்டு நாட்டை ஒவ்வொரு மத மக்களையும் அந்தந்த மதவெறி கொள்ள செய்து அதன் மூலம் நாட்டை சின்னாபின்னமாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செய்த அயோக்கியத்தனமா? இதுதான் முக்கியமான வினா.